Welcome back to Moon Janmam. In Christianity, November 2nd is celebrated as All Souls Day. எல்லா ஆத்மாக்களும் ஒன்றுதான். காவேரி, உங்க முன் ஜென்ம பயணம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்த பிறவியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வெளிநாட்டு எங்க போயிருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். எந்த நாடு? சிங்கப்பூர். சிங்கப்பூர். ஓகே. உங்க உலகத்துல 7 அதிசயங்கள் இருக்கு. அதுல ஏதாவது பிடிக்குமா? I like pyramids. You like pyramids? பாருங்களேன். அதான். Because 4 corners, north, west, east, south. So source of power is only one. நான் அதை எப்படி ட்ரீட் பண்றேன்னா one God மேல. இது ஏன் கேட்குறேன் தெரியுங்களா? உங்க முன் ஜென்மத்துக்கும் இந்த ஈஜிப்ட் பிரமிடுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. புத்திசம் டு ஈஜிப்ட் now. ஆமாமா, அது அப்படியே பெரிய டிராவல் போயிட்டே இருக்குது. பாருங்க. காவேரி தனது முன் ஜென்மத்தில் புத்த மடாலயத்தில் சேவை செய்து வந்திருக்கிறார். சிறுவயது ஞாபகங்கள் மட்டும் நினைவுக்கு வருகிறது. ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன என்ற தடுமாற்றம் அவரை பதற்றம் கொள்ள வைக்கிறது. கனவுகள் உண்மையான வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்பதை காவேரியின் முன்ஜென்ம பயணம் உணர வைக்கிறது. அந்த நினைவுகள் அடங்க மற்ற கனவுகளுக்கான விடை தேடி பயணிக்கிறார் காவேரி. இந்த பயணத்தில் அவரது எந்த கனவுக்கு விடை கிடைத்தது? தன் முன்ஜென்ம பயணத்தில் அவர் யாரை சந்திக்கிறார்? காற்றில் தவழும் சக்தியை உள்வாங்கிக் கொண்டு முன்ஜென்ம பயணத்தில் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறார் காவேரி. பிரமிட் தெரியுது. ஒரு பிரமிட் தெரியுது. ஓகே. அப்புறம் பிரமிட்ல ஒரு ஸ்னேக் ஸ்டாச்சு. ஓ, பிரமிட்ல வந்து ஒரு ஸ்னேக் ஸ்டாச்சு தெரியுது. இந்த பிரமிட் இருக்கிற எஜிப்ட் மாதிரி இருக்காமா? எஜிப்ட் மாதிரி இருக்கு. சோ இந்த பர்த்ல நீங்க எஜிப்ட்ல இருக்கீங்க, பிரமிட்ஸை பாக்குறீங்க. அதுல இந்த செதுக்கி இருக்கிற மாதிரி இருக்கா அந்த ஸ்னேக்கோட இது? பிரமிட்குள்ள பிரமிட். ஓகே. அவங்க எல்லாம் இந்த ஸ்னேக் காட வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. அப்படி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு. இதை சுத்தி யாருமே இல்ல. யாருமே இல்ல, நீங்க மட்டும். பிரமிட் அந்த ஸ்டாச்சு மட்டும் தான் தெரியும். அந்த ஸ்டாச்சு மட்டும் தெரியுது. சரி, வேற என்ன பாக்குறீங்க பாருங்க. அது தனியா இருக்கு. தனியா இருக்கு. பிரமிட்ஸ் வந்து தனியா இருக்கு. இந்த ஒரே ஒரு பிரமிட் தான். சோ அந்த ஸ்னேக் காட் உங்களால நல்லா பார்க்க முடியுதா? இஸ் இட் அது ஒரு தலை நாகமா இல்ல 5 தலை நாகமா? எப்படி இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல, அது செதுக்கி இருக்கு. ஓ, செதுக்கி இருக்கு. ஓகே. சுத்தி வெறும் மணல் தான் இருக்கு. சுத்தி வெறும் மணல் இருக்கு. அதாவது பாலைவனம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். இஸ் இட் டெசர்ட்? எஸ். ஓகே. அப்படியே உத்து பாருங்க, அந்த பாஸ்ட் லைஃப் அப்படியே தெரியுது. அந்த பிரமிட்ஸ் அப்படியே உத்து பாக்குறீங்க. அப்படியே கால வெள்ளத்துல பின்னோக்கி போயிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க. அப்படியே தொடர்ந்து பாருங்க. தனியா இருக்கு. தனியா இருக்கீங்க. எத்தனை வயசு பிள்ளையா இருக்கீங்க நீங்க? ஆம்பளையா இருக்கு. பையனா இருக்கீங்க. ஓகே. ஸோ ஈஜிப்ட்ல அந்த பிரமிட்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க, ஒரு பையனா இருக்கீங்க. ரைட். எத்தனை வயசு பையன் மாதிரி தெரியுது? 18 இயர்ஸ். 17 to 18 இயர்ஸ். ஓகே. அந்த பிரமிட்ஸ்ல வேற என்ன பாக்குறீங்கம்மா? வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே இல்லை. வேற என்ன சிற்பங்களா நீங்க பாக்குறீங்க? நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப இந்த பிறவியில எனக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, 5 தலை நாகம் அதெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா, தண்ணில இருந்து வருதுன்னு. அதெல்லாம் எப்படி வந்தது? ஒன்றும் தெரியல. அது ஒன்றும் தெரியல. சரி, இப்போ இந்த இதுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இல்லையா? அந்த ஸ்னேக் காட் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நிறைய வரும். What do you feel about this? அவங்க இன்னும் முழிக்கிறாங்க, இன்னும் என்னடா இவ அப்படின்ட்டு. What's your feel? It's nice. இத்தனை ஜென்மங்கள் இருந்திருக்கோம் போல இருக்கு உலகத்துல, இத்தனை பிறவைகள் எடுத்திருக்கோம். இட்ஸ் அமேசிங் டு திங்க். எனக்கு எப்பவுமே லைஃப் ஒரு தடவை தான்ப்பா வாழ்றோம், நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா முடிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நம்ப முடியுதா? வெரி குட். So what's your reaction? ஒரு 50ல இருந்து ஒரு 75க்கு வந்திருக்கு. மீதி எங்க அந்த 25? இல்ல, ஏன் விடைகள்ல வந்து why am I not able to இதை பிக்சரைஸா இருக்கு இல்லையா என்னுடைய வாட் எவர்
ஐம் நாட் ஏபிள் டு மூவ். இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஐம் ஜஸ்ட் blank. நீங்கள் பாஸ்ட் லைஃபோட இம்ப்ரிண்ட்ஸ், அந்த இம்ப்ரிண்ட்ஸ் வந்து உங்கள் மனசில் பதிஞ்சதுனால இது வர சான்சஸ் இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனால் அது நீங்கள் என்னவோ பண்ணணும்னு சொல்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் சார். அதாவது சம் ரிமைண்டர் மாதிரி இவங்க ஏதோ பண்ணணும், அந்த ஸ்னேக் கார்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதாக கூட எடுத்துக்கலாம். அது என்ன நம்ம பார்க்கணும். அது இட்ஸ் அ ஹிண்ட்டுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. காவேரி, இப்போ ஒரு ஜென்மத்தில் வந்து நீங்கள் புத்திஸ்டாக இருந்திருக்கீங்க, இன்னொரு ஜென்மத்தில் ஈஜிப்டில் இருந்திருக்கீங்க, இதுக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு பிரிவில் இருந்திருக்கீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். முன்ஜென்மம் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு முன்ஜென்மம். டாக்டர், ஆரம்பத்தில் 3 கனவு வருதுன்னு சொன்னாங்க. ஆமாம். அப்போ இந்த பார்த்த பிரிவிங்கள அந்த 3 ஜென்மத்துக்கு கேள்விக்கு விடை கிடைச்ச மாதிரி இருக்கு. இது என்ன சம்பந்தம்? நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த எல்லா ஜென்மங்களையுமே, இது இவங்க சொன்ன ஜென்மங்கள், இன்னும் சொல்லாத ஜென்மங்கள் எத்தனையோ இருக்கும், அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஹிப்னடைஸ் பண்ணி கேட்குறப்போ ஒவ்வொரு இதுக்கான அந்த லிங்க் வந்து நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? லிங்க் இனி வரப்போகிற பிறவிலையும் கிடைக்க சான்சஸ் இருக்கு இல்லையா? சரி, அதை பார்ப்போம். கண்டிப்பாக. உங்களுக்கு பயம் இருக்கா? பேசிக்கா பயம். இருட்டை பார்த்தா பயமா, தண்ணியை பார்த்தா பயமா, இல்லை பேயை பார்த்தா பயமா? பேயை கூட பார்த்துருவோம்ல இருக்கு. இருட்டு தண்ணி ரெண்டுமே பயம். அப்போ பேயை பார்த்துருக்கீங்களா? சைல்ட்ஹுட்ல ஏதோ பார்த்தா மாதிரி கனவு நினைக்கிறேன். ஐ யூஸ் டு see. அம்மா ஏதோ சொல்கிறாங்க, சொல்லுங்க. We were staying in a haunted house in Gopalpuram. அப்படியா? So அதனால I've seen. பேய் பார்த்துருக்கு. நான் 2.5 வயசு குழந்தையா இருக்கும்போது. She was very young at that time. ரொம்ப சின்ன வயசுல. 2.5. Maybe two and a half, maybe about that age, I think. No? And she used to point out to, out and say she can see some like a monkey-like sort of thing. பாதி மனிதன் பாதி குரங்கு. And then she got high fever, I felt very For about 20 days she almost was died having as that. a child. ஓ Mm. சரி, ஆவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்காங்க. They exist. I believe. Even now இந்த இடத்துலயே இருக்காங்க. There are spirits. அப்போ இந்த ஸ்டுடியோல ஆவி இருக்கா? இல்ல, எல்லா இடத்துல நீ பாத்ரூம் போனா கூட வரும். அம்மா, ஐயோ, இப்ப எனக்கு பயம் வருது சாமி. இல்ல, அது இருக்கு, இருக்காங்க. என்னோட நான் டே டைம்லயே ஐ வில் ஃபீல் வைப்ரேஷன். எப்படி சொல்றீங்க? அது இருக்காங்க, அது தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் தேர் எவ்ரிவேர். இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நீங்க ஃபீல் பண்றீங்க, ரைட்? யூ ஆர் ஃபீலிங் இட் ஈவன் நவ. தே ஆர் தேர் ஆல்மோஸ்ட். யூ கேன் ஃபியர் இட். பயப்படுவோம், ஆனா இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளோதான். ஏன் பயந்து போய் பார்க்குறீங்க? அப்பா, நான் ஏன் தெரியுமா ஆவி இருக்குன்னு நம்புறேன். ஒரு பிறவியில் நீங்க ஆவியா இருந்திருக்கீங்க. காவேரி கண்ட கனவுகள் அவரது முன்ஜென்ம வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறது. ஒவ்வொரு பிறப்பிலும் அவர் மனதில் உண்டான பாதிப்புகள் இந்த பிறப்பிலும் அவரை துரத்துகிறது கனவுகளாக. கட்டுப்படுத்த முடியாத குதிரை போல அங்குமிங்கும் அலைபாய்கிறது காவேரியின் மனதில். ஆனால் அந்த மனம் அமைதியாகும் போது உணர்வது என்ன? எந்த ஸ்டேஜில் இந்த 5 தலை நாகத்தை நீங்க பாத்தீங்களோ அந்த பர்த்தை நோக்கி போறீங்க. அப்படியே போங்க. என்ன பாக்குறீங்க? என்ன சொல்லுங்க? பாம்பு தெரியல. ஒரு கோவில் பிள்ளையார் சிலை தெரியுது. பாம்பு தெரியல, கோவில் பிள்ளையார் சிலை தெரியுது. அப்புறமா சொல்லுங்க. ராத்திரி நேரம் இருட்டா இருக்கு. ராத்திரி நேரம் இருட்டா இருக்கு. ஓகே. ஸோ எங்க இருந்து இந்த 5 தலை நாகத்தை நீங்க பாக்குறீங்க? நீங்க தண்ணி ஏதாவது பாக்குறீங்களா? நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு அந்த வாட்டர் அடிக்கடி ரிமெம்பர் ஆகுது சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த பர்த்தில் நீங்க என்ன பாக்குறீங்க? இப்போ நிறைய கோவில் தெரியுது. நிறைய கோவில் தெரியுது. என்ன கோவில் அது? ஹிந்து டெம்பிள்ஸா இல்ல என்ன டெம்பிள்ஸ்? அது ஹிந்து டெம்பிள்ஸ். ஹிந்து டெம்பிள்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? நான் இல்ல அங்க. நீங்க? நான் இல்ல.
நீங்க இல்ல, அப்புறம் எப்படி பாக்குறீங்க? எத்தனை வயசு மாதிரி தெரியுது உங்களுக்கு? நான் இல்லை. நீங்க இல்ல, ரைட். அப்ப நீங்க எங்க இருந்து இதெல்லாம் பாக்குறீங்க? மேல இருக்கீங்களா? இந்த சோல் மேல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கா? குட். திஸ் இஸ் கால்ட் லைஃப் பிட்வீன் லைஃப்ஸ். அதாவது ஒரு உடம்பு இல்லாம, இதுதான் நம்ம ஆஸ்ட்ரல் பாடி சொல்றோம். அந்த சோல் மேல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ உடம்பு இல்லை, சோல் மட்டும் இருக்கு. ஓகே ஓகே. அந்த சோல் வேற என்னெல்லாம் பார்க்குது? ஒரு பெரிய கோபுரம் இருக்கு. பெரிய கோபுரம். ஓகே. அது மேல இருந்தா எனக்கு கீழே விஷன் தெரியுது. ஓ, நீங்க இந்த கோபுரத்துக்கு மேல இருக்கீங்க, கீழே இந்த விஷன்லாம் தெரியுது. அது எந்த ஒரு கோபுரம் மாதிரி தெரியுதுமா? நீங்க ஞாபகம் தான் பாருங்க. நல்ல உங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது. இன்னும் கூட நல்லா டேக் டீப் பிரீத். நல்லா மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடுங்க. உங்களுக்கு வேண்டிய எனர்ஜி நீங்க பிரீத் பண்றப்ப கிடைக்குது. எஸ், யூ ஆர் கெட்டிங் மோர் எனர்ஜி. இட்ஸ் லைக் வாரணாசி. வாரணாசி. ஓகே, சரி. வேற என்ன பாக்குறீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களால கங்கை அதெல்லாம் பார்க்க முடியுதா? ஒட்டி ஒரு ஆறு ஓடுது. ஒட்டி ஒரு ஆறு ஓடுது. ஸோ இந்த சோல் ஃபார்ம்லேருந்து நீ திருப்பி வேற ஏதாவது ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு போனீங்களா? திரும்ப ஏதாவது அம்மா வயிற்றுல கருவா உருவானீங்களா? பிறந்தீங்களா? பாருங்க, சோலா தான் இருக்கு. சோலா தான் இருக்கு. ரைட். இந்த சோலுக்கு முன்னாடி, இந்த சோல் ஃபார்முக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க பாருங்க. ஹொரைசன். அப்புறமா நான் நோக்கி போயிட்டு இருக்கு. அதை நோக்கி போயிட்டே இருக்கீங்க நீங்க. ஓகே, சொல்லுங்க. அதாவது அப்போ நீங்க தனியா இருக்கிற மாதிரி தெரியுதா? நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, சுத்தி வேற யாரும் இல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க அம்மாவோ யாரும் இல்லை. நத்திங் நத்திங் நத்திங். ஒன்லி பிளாங்க்னஸ் அண்ட் எம்ப்டினஸ். ஸ்பேஸ். ஸ்பேஸ் தெரியுது, அவ்வளவுதான். ஒன்லி ஸ்பேஸ். ஏதாவது பயங்கள் தெரியுதாமா? எதுவும் இல்லை. யூ ஆர் பீஸ்ஃபுல், அமைதியாக இருக்கீங்க இல்லையா? சரி. இப்போ நாங்கள் அப்படியே அந்த பழைய ப்ரீவியஸ் லைஃப்லேருந்து ஒவ்வொரு பர்த்தாக கிராஸ் பண்ணி, ஒவ்வொரு பர்த்தாக கிராஸ் பண்ணுறீங்க. திரும்ப நம்ம பழைய நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எத்தனை ஜென்மங்கள் நம்ம முன்னாடி போனோமோ அத்தனை ஜென்மங்களை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வரீங்க. என்னுடைய வெளியே வாங்க பார்ப்போம். 1 2 3 4 5. அங்கேயும் அழுதுட்டு இருக்கீங்க, இங்கேயும் அழுதுட்டு இருக்கீங்க. ஆமா இல்ல அபவுட் டு அந்த கண்ணை தொடச்சி விடணும்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளோ கண்ணில் தண்ணி வருது. அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஐபிஸ் யாருமே ஆமா அவ்வளோ அழல. இவங்க தான் ரொம்ப அழுதுட்டாங்க. ஆமா, அதான் இப்போ கூட அழுதுட்டாங்க. சொல்லுங்க, ஏன் இவ்வளவு எமோஷனல்? என்னாச்சு? மேபி சொல்ல தெரியல. என்ன ஃபீல் சொல்லுங்க. இந்த கிளிப்புக்கு முன்னாடி காவேரி வந்து ஆவிங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இந்த கிளிப்ல அவங்க ஆவியாவே இருந்திருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். முன் ஜென்மம்